வணக்கம் உறவுகளே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களோட நகுல் ஆசிவநாதன். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை பேச போகிறோம்னா, இந்த அடிக்கடி சண்டை வருகிறது. உங்களுக்கு தெரியும், எதுக்கு எடுத்தாலும் எதிரெதிராக கதைச்சு உங்களோட குடும்பத்தில் நீங்கள் சண்டை பிடிக்கிறீர்கள். ஒன்று ஆண் சண்டை பிடிப்பார், இல்லது பெண் சண்டை பிடிக்கும். உண்மையாக சொல்லுங்க, உங்களோட வீட்டில் அடிக்கடி இந்த சண்டை வர்றதோ இல்லையோ? இது எப்படி பார்க்குறோம்டா, உண்மைதான், சண்டை வருவது உண்மைதான். சண்டை இல்லாட்டி வாழ்க்கை இருக்கோ? இல்லை. ஆகவே சண்டை ஏதோ ஒன்றில் 3 வருவது உண்மைதான். ஆனால் அந்த சண்டை எதனால் வந்தது? சில நேரம் ஒரு பொருளை நீங்கள் மேசையில் வைத்திருப்பீர்கள். அந்த பொருளை உங்கள் தேவைக்கு எடுத்துவிட்டு, உதாரணமாக மனைவி எடுத்துவிட்டு அந்த இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைத்திருப்பார். கணவனுக்கு சில நேரம் அந்த பொருள் தேவையாக வர தேடிக்கொண்டு இருப்பார். அந்த இடத்துல 2 பேருக்கும் இடையில் உடனே 3 சின்ன சண்டை. அந்த சண்டையால் உங்களுக்குள்ள வாய் தகராறுகள் ஏற்படுவது வழக்கம். கிச்சு கிச்சு மாதிரி சின்ன சண்டைகள் மூழ்வது இயற்கை தானே. அவற்றை ஏற்றுக்கொண்டு, ஓஹோ நான் தான் தவறு விட்டேன், அதெல்லாம் நான் அதே இடத்தில் வைக்கிறேன் என்று நகைச்சுவையாக சொல்லிப்பார்களேன். சீரியஸாக சிலவற்றை வைப்பான். நகைச்சுவையாக சொல்லி பார்த்தால் அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல உறவு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதையும் டேக் இட் ஈஸியாக எடுங்கள், இலகுவாக எடுங்கள். அப்படி இலகுவாக எடுத்தால் அது சுலபமாக முடியும். அது உங்களோட குடும்ப விடயத்தில் சில விடயத்தை சீரியஸாக எடுக்கக்கூடாது. அது நகைச்சுவையாக நீங்கள் அதை எடுத்து பின்னர் இது சீரியஸ் தானோ உண்டு எடுத்து பார்க்குறதும் உண்டு. சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன கிளுகிழுப்புகள் தானே. இது வாழ்க்கையில் வரணும். அப்படி வந்தால் தான் வாழ்க்கையில் கூட ஒரு மகிழ்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு மகிழ்ச்சி தானே, அது கூட ஒரு ஆனந்தம்தான். ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிலும் ஒரு படிப்பினை உங்களுக்கு உண்டு. அதில் உங்களுக்கு விட்டு கொடுப்பு வரும், புரிந்துணர்வு வரும். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பீங்கள் பாருங்கள். அப்படி என்றால் இந்த சின்ன சின்ன சண்டைக்கும் அது சின்ன சின்ன கிளுகிழுப்பு தானண்டு நினைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.